Hello everyone, welcome to my class. இன்னைக்கு கிளாஸ்ல நாம பார்க்க போறது the concluding part of Hayavadana, that is episode 4. Before we get into the class, a kind request, நம்ம சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்க, சஜஸ்ட் பண்ணுங்க. Thank you. So we know, we are looking at the main plot of Hayavadana, which includes Devadatta, கபிலா அண்ட் பத்மினி. ஸோ நமக்கு தெரியும் தேவதத்தா கபிலாவோட ஹெட்ஸ் மிக்ஸ் ஆயிடுச்சு. நவ் பத்மினி இஸ் லிவிங் வித் தேவதத்தாஸ் ஹெட் அண்ட் கபிலாஸ் பாடி. அந்த காம்பினேஷனோட தான் அவள் வந்து வாழ்ந்துட்டு இருக்கா. பட் லேட்டர் ஆன் அந்த டால்ஸோட அந்த கமெண்ட்ஸ் வச்சும் பத்மினியோட ரியாக்ஷன் வச்சும் நம்ம என்ன தெரிஞ்சுக்கிறோம்னா அந்த ஹெட்ஸ் கண்ட்ரோல் ஓவர் த பாடி அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறோம். ரெண்டு பக்கமே ஹெட் தான் பயங்கரமா கண்ட்ரோலிங் பவரோட இருக்கு. அதனால தேவதத்தா வந்து கபிலாவோட பாடியை வீக் ஆக்கிடுறான் அப்படிங்கறது நமக்கு தெரிஞ்சிருது. இட் ஹஸ் பிகம் அஸ் சாஃப்ட் அஸ் பிஃபோர். அப்ப கபிலாவோட பாடி தேவதத்தாவோட அந்த ஹெட்டோட ஆர்டர்ஸ் கேட்டு என்ன ஆயிடுது அப்படின்னா திரும்பவும் வீக் ஆயிடுது. அட் த சேம் டைம் அங்க ஆன் த அதர் சைட் கபிலாவோட ஹெட் சொல் பேச்சு கேட்டு தேவதத்தாவோட பாடி எப்படி ஆயிடுது, ஸ்ட்ராங் ஆயிடுது அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். கபிலா தன்னோட ஒரிஜினல் பாடி மாதிரி தேவதத்தாவோட பாடியை மாத்திட்டான் அப்படிங்கறதையும் நம்ம தெரிஞ்சுக்கிறோம். ஸோ பத்மினி கோஸ் இன் சர்ச் ஆஃப் கபிலா. ஓகே, ஸோ அதையும் நம்ம லாஸ்ட் கிளாஸ்ல பார்த்தோம். Now let us resume with the fourth episode. Kapila looks at the boy and asks if it is her son. So அவ வந்து குழந்தைய தூக்கிட்டு வந்துட்டா. So Kapila asks, உன்னோட குழந்தையான்னு கேட்கிறாரு. She assents and says it is his too, as his body created it. இப்போ we know that பத்மினிக்கு வந்து ஷீ இஸ் ஆல்வேஸ் இன் லவ் வித் கபிலா அப்படிங்கிறது நமக்கு தெரியும். ஸோ அவ என்ன சொல்றா அப்படின்னு சொன்னா, இது ஆமா என்னோட குழந்தை தான், இட்ஸ் ஆல்சோ யுவர்ஸ் அப்படின்றா. ஏன்னா இந்த பாடிக்காக பிறந்த குழந்தை தான் இது, பாடியில இருந்து பிறந்த குழந்தை தான் இது அப்படின்னு சொன்னோன்னே கபிலா வந்து ஹி இஸ் கெட்டிங் ஆங்கிரி. அந்த ஆன்சர் அவனுக்கு பிடிக்கல. ஹி எக்ஸ்ப்ளோர்ட்ஸ் இன் ஆங்கர் பட் தென் காம்ஸ் ஹிம்செல்ஃப் அண்ட் சேஸ் ஹி இஸ் ட்ரூலி கபிலா நவ். இப்போ அவன் என்ன சொல்றான், அந்த பழைய அந்த ஞாபகம் தேவதத்தாவோட பாடி நம்மகிட்ட இருக்குன்றது அவனுக்கு பிடிக்கல. ஸோ ஹி சேஸ் நான் ஃபுல்லா இன்னைக்கு கபிலா தான் அப்படின்னு சொல்லி கத்துறான். ஓகே, தேவதத்தாவோட ரிமைன்ஸ் ஒன்று கிடையாது, நான் கபிலா தான் அப்படின்னு சொல்லி சொல்றான். பாகவதா சிங்ஸ் அண்ட் கபிலா ஆஸ்க் இஃப் ஹி கேன் see the boy. He asked Padmini if he would like to sit, but she decides she does not need rest. ஸோ கொஞ்ச நேரம் கழிச்சு ஹி இஸ் கெட்டிங் காமர் அப்படின்றத பார்க்குறோம். கொஞ்சம் கூல் ஆகுறான். பத்மினிட்ட நார்மலாக பேச ஆரம்பிக்கிறான். கொஞ்சம் ரெஸ்ட் எடு, சிட் அப்படின்னு சொல்லி உட்கார்றியான்னு சொல்கிறான். அவளும் கொஞ்சம் ஆரம்பத்தில் இல்லை இல்லை அப்படின்லாம் சொல்கிறான். பட் கொஞ்ச நேரம் கழிச்சு நார்மலாக அவளும் பேச ஆரம்பிக்கிறான். ஓகே, அப்போ அவங்க டயலாக்ஸில் என்ன சொல்கிறா அப்படின்னா, இவ பத்மினி வாண்ட்ஸ் டு இம்ப்ரெஸ் கபிலா அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியுது. ஷி டெல்ஸ் him the boy has the same mole on his shoulder that he does. உன் ஷோல்டர்ல இருக்க அதே மோல் பையனோட ஷோல்டர்லயும் இருக்கு பாருன்னு சொல்றான். ஓகே, ஸோ கபிலா இஸ் சர்ப்ரைஸ்ட் அண்ட் டஸ் நாட் நோ அபவுட் ஹிஸ் ஓன் மோல். அவனுக்கே அந்த மோல் பத்தி தெரியாது, ஏன்னா தட்ஸ் நாட் ஹிஸ் பாடி இல்லையா. ஸோ அவனே சர்ப்ரைஸ்டா தான் அதை பாக்குறான். Okay, Padmini looks at him and asks why he has tortured his body so. இப்போ பத்மினி ஆஸ்க் a question. ஏன் வந்து இந்த தேவதத்தாவோட பாடி வந்து இப்போ ஸ்ட்ராங் ஆயிட்டதை பாக்குறா. ஏன்னா தேவதத்தா வந்து எவ்வளவு வீக்கான பாடி அப்படிங்கிறது அவளுக்கு தெரியும். ஹி வாஸ் சோ ஃப்ரெஜைல் அப்படிங்கிறது, வீக் அப்படின்றது தெரியும். ஸோ ஷி ஆஸ்க், ஏன் இந்த உடம்ப வந்து இவ்வளவு டார்ச்சர் பண்ணிருக்க நீ அப்படின்ற மாதிரி கேட்கிறா. He replies that it was once soft and a Brahman's body, but it was difficult to be so weak and he used his mind power to make his body do what he wanted to do. ஓகே, ஸோ அவன் என்ன சொல்றான்னா, இது வந்து ரொம்ப சாஃப்டா தான் இருந்தது, என் சொல் பேச்சு ஆரம்பத்துல கேட்கல, இது வந்து ஒரு பிராமினோட பாடி இல்லையா, இட் வாஸ் சோ வீக், ஆனா என்னோட மைண்ட் பவரை ரொம்ப யூஸ் பண்ணி தான் இந்த பாடியை வந்து நான் சொல்றதை செய்ய வச்சேன் அப்படிங்கிறான். பத்மினி says that the head must seemingly always win. அப்ப பத்மினி சொல்றான், தலை தான் ஜெயிக்கும் போல இருக்கு எப்பவுமே எல்லா இடத்துலயும் அப்படின்னு சொல்றான். ஏன்னா she has witnessed already. அவ தேவதத்தாவை பார்த்துட்டா இல்லையா, கபிலாவோட பாடி அவன் வந்து எவ்வளோ வீக்கா மாத்திட்டான்னு அவ தெரிஞ்சிட்டா இல்லையா. ஸோ அவளுக்கு வந்து இதுவும் இப்போ புரியுது. ஸோ ஷி சேஸ் the head must seemingly always win அப்படின்னு சொல்றான். கபிலா agrees and says yes, the head that fits his body. இப்போ அவன் என்ன சொல்றான், ஆமா எனக்கான தலை இருக்கு இல்லையா, அதனால எந்த பாடினாலும் நான் மாத்திடுவேன் அப்படின்னு சொல்றான்.
Padmini remembers the song she sang in Kali's temple and muses that she has 4 men in one lifetime. Kapila asks why she is here away from Devadatta. They freeze in discomfort. இப்போ பத்மினி வந்து அவங்க அந்த காளி டெம்பிள் அந்த ஹெட்ஸ் எல்லாம் மிக்ஸ் ஆனோன்னா 2 men ஒன் சொல்ற மாதிரி ஒரு பாட்டெல்லாம் பாடி அவங்க இது பண்ணிட்டு ஜாலியா இருந்திருப்பாங்க. பேசி சிரிச்சிட்டு இருப்பாங்க. அந்த ஃபர்ஸ்ட் டைம் ஹெட்ஸ் மிக்ஸ் ஆனோன்னு நம்மள யாராலையும் பிரிக்க முடியாதுன்றப்போ அப்ப அவ சொல்வா ஐ ஹாவ் 2 men அப்படின்ற மாதிரி அவ அந்த இதுல சாங்ல மென்ஷன் பண்ணிருப்பா. ஏன்னா தேவதத்தாவோட ஹெட் கபிலாவோட பாடி இருக்கிறதுனால இப்ப என்ன தெரியுமா சொல்றான் ஐ ஹாவ் 4 men அப்படின்ற மாதிரி சொல்றான். ஓகே 4 men ஏன்னா இப்பவும் எல்லாம் பிரிஞ்சிருக்கிறாங்க. திரும்பவும் அந்த பாடிஸ் வந்து மிக்ஸ் ஆகியும் திரும்ப வேற வேற மாதிரி மாறிட்டாங்க இல்லையா அதை மீன் பண்றா. கபிலா ஆஸ் வை ஹி இஸ் அவே ஃப்ரம் ஹியர் அவே ஃப்ரம் தேவதத்தா. அப்போ கபிலா கேட்கிறாரு ஏன் தேவதத்தா விட்டு இவ்வளவு தூரம் நீ விலகி வந்திருக்கேன். தே ஃப்ரீஸ் இன் டிஸ்கம்ஃபர்ட். அந்த கொஸ்டின் கேட்டு அவனுக்கும் கஷ்டமா இருக்கு, சொல்லி கேட்டுட்டு அவளுக்கும் ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஏன்னா அவ ஏன் தேடி வந்தான்னு அவளுக்கே புரியல. அண்ட் கபிலா டூ doesn't know why she has come in search of him. Okay, so Bhagavata says Devadatta changed slowly, not overnight, and Padmini must tell this to Kapila, but she does not. And all she says is she had to see him. He wishes she had not, especially just as he won as this battle. He is now Kapila without a crack between his head and his shoulders. இப்போ பாகவதா வந்து அவட்ட சொல்றான் பத்மினிட்ட நீ சொல்லணும் கபிலாட்ட தேவதத்தா வந்து ஒரே நாள்ல எல்லாம் மாறல, ஆரம்பத்துல கபிலா மாதிரி இருந்து மெதுவா தான் சேஞ்ச் ஆனாங்கிறத சொல்லு அப்படிங்கிறப்போ அதை வந்து அவ சொல்லல. ஓகே, அண்ட் ஆல் ஷி சேஸ் இஸ் ஷி ஹேட் டு see him. இல்ல நான் அதெல்லாம் சொல்லலாம் கதையெல்லாம் சொல்ல வரலங்க, எனக்கு கபிலாவை பார்க்கணும்னு இருந்தது வந்தேன் அப்படின்னு மட்டும் சொல்லிட்டு ஆனா கபிலா ஜெயிச்சுட்டான் பாத்தீங்களா, அந்த பேட்டில் அவன் ஜெயிச்சுட்டான் அப்படின்னு சொல்லி he is now கபிலா. இப்பவும் அவன் கபிலா தான். தேவதத்தாவோட பாடி இருந்தா கூட he has made it his own. He is now Kapila without a crack between his head and his shoulders. அவனோட தலைக்கும் ஷோல்டர்ஸ்க்கும் இடையில எந்த கிராக்குமே இப்ப கிடையாது. ஏன்னா கட்டான ஹெட்டும் பாடியும் தானே, ஆனா இப்ப எந்த கிராக்கும் இல்லை, அப்படியே பொருந்திருச்சு. அவனோட ஹெட்டுக்கு ஏத்த மாதிரி அந்த பாடி வந்து பொருந்திருச்சு அப்படின்றா. He orders and begs her to go back to her husband, the father of this child. அப்போ அவன் சொல்றான் நீ போ உன் ஹஸ்பண்ட போ அப்படின்னு கூட சொல்றான். பத்மினி says she will if he wants her to, but she has a favor to ask, saying her son is tired and needs to rest a bit, and she adds he and Devadatta won, not her. இப்போ பத்மினி என்ன சொல்றான்னா நீ ரொம்ப என்ன கம்பல் பண்ற, இன்சிஸ்ட் பண்ற, நான் இங்க இருந்து போகணும்னா நான் போயிடுறேன், அவனுக்கு என்ன பார்க்க பிடிக்கலையா நான் போயிடுறேன், ஆனா எனக்கு ஒரே ஒரு ஃபேவர் பண்ணேன், நானும் என் பையனும் ரொம்ப தூரம் டிராவல் பண்ணி வந்திருக்கோம், அவன் ரொம்ப டயர்டா இருக்கான், சின்ன குழந்தை இல்லையா, ஹீ நீட்ஸ் ரெஸ்ட், ஓகே கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்துட்டு போறோமே அப்படின்னு சொல்றான். அப்புறம் அவன் என்ன சொல்றா அப்படின்னா ஷி ஆட்ஸ் ஹீ அண்ட் தேவதத்தாவன், நீயும் தேவதத்தாவும் ஜெயிச்சிட்டீங்க நான் தோத்துட்டேன் அப்படிங்கிற. ஹெட்ஸ் மிக்ஸ் ஆனப்போ என்ன நினைச்சா இவ ஹெட் வந்து தேவதத்தாவோட ஹெட் கபிலாவோட பாடி அவளுக்கு ஆசைப்பட்டது கிடைச்ச மாதிரி நினைச்சா இல்லையா. பட் தேவதத்தா அந்த பாடி அவனுக்கு ஏத்த மாதிரி மாத்திட்டான், கபிலாவும் அவனோட பாடி அவனுக்கு ஏத்த மாதிரி மாத்திட்டான். ஸோ தே ஹவ் ஒன் தேயர்ஸ், இட் இஸ் நாட் ஹர் அப்படின்னு பாக்குறதுக்கு அவ ஜெயிச்ச மாதிரி இருந்தது, பட் அவங்க 2 பேரும் தான் ஜெயிச்சாங்கன்னு சொல்றான். இட் இஸ் ஹர் ஃபால்ட் பிகாஸ் ஷி மிக்ஸ் த ஹெட்ஸ் அப் அண்ட் ஷி ஹஸ் சஃபர்ட் ஃபார் இட். ஷி விஷஸ் ஷி குட் ஸ்டே அண்ட் லுக் அட் ஹிம் அண்ட் ஃபில் அப் த ரெஸ்ட் ஆஃப் ஹர் லைஃப். அவ அப்புறம் தன்னோட ஆசையும் சொல்றா, நான் தான் தப்பு பண்ணிட்டேன், அந்த தப்புக்கான தண்டனை அனுபவிச்சிட்டேன் அப்படின்ற. ஐ have suffered for it. She wishes she could stay and look at him and fill up for the rest of her life. நான் இங்க உன் கூட இருந்து உனக்கு சேவை செய்யணும்னு விரும்புறேன் அப்படிங்கிற மாதிரி என்னோட rest of the life I want to be with you அப்படின்னு சொல்றான். Kapila seems not to care about her despair and says the damage has been done. ஆல்ரெடி எனக்கு நிறைய செஞ்சிட்டமா போதும் அப்படிங்கிறான் கபிலா. He buried all the memories and now she has unearthed them. உன்னோட எல்லா ஞாபகத்தையும் நான் என்ன பண்ணிருக்கேன், பரி பண்ணி வச்சிருந்தேன், பட் யூ ஆர் அன்யர்த்திங், திரும்பவும் நீ தோண்டி எடுக்கிற அப்படிங்கிறான். Padmini wonders why he must bury them at all, and he replies that he cannot tolerate this mad dance of incompleteness. அவ கேட்பா எதுக்காக நீ வந்து பரி பண்ணணும் உன்னோட ஞாபகங்கள்லாம் அப்படின்றப்போ அவன் சொல்றப்போ இந்த இன்கம்ப்ளீட்னஸ் இருக்கு இல்லையா, என்னால இதை தாங்க முடியலைங்கிறான். இப்ப வேணா என் உடம்ப நான் மாத்திருக்கலாம், ஆனா நானும் இன்கம்ப்ளீட் தான், என்னோட தலை வேற ஒரு தலை, என்னோட உடம்பு வேற ஒருத்தனோட உடம்பு, I am incomplete. He explains that he has beaten this body into shape but not its memories.
says, நான் வேணா இந்த பாடியை என்னோட இஷ்டத்துக்கு மாத்திருக்கலாம், ஆனா அந்த பாடிக்குன்னு ஒரு சில மெமரிஸ் இருக்கும் இல்லையா? ஓகே, அதை என்னால மாத்த முடியல. அந்த பாடிக்கான நினைவுகள் இருக்கும், அதுக்கான ஒரு சில எக்ஸ்பீரியன்சஸ் இருக்கும், அதை என்னால மாத்த முடியல. He never knew a body has ghosts. ஒரு உடம்புக்குள்ள பேய் இருக்குமா? மனசுக்கு அதாவது அந்த மனசுங்கிறது எங்க இருக்குன்னு தெரியல, உடம்புக்குள்ள கூட இருக்கும் போல இருக்குன்றான். His body recognized a touch just now, but he has no memory of it, and this is terrible to him. அவன் சொல்றான், என் மனசுக்கு வந்து உன்னை தொட்ட ஞாபகம்லாம் எதுவுமே கிடையாது, ஆனா நீ தொட்டோன்னு அந்த பாடி வந்து அவ தொட்டு சொல்றா ஏதோ, உடனே சொல்றா, this body has the memory of your touch அப்படிங்கிறான். நீ இந்த பாடியை தொட்டோன்னு இந்த பாடி வந்து ரெக்கக்னைஸ் பண்ணுது அத. அப்போ பாடிக்கு ஃபீலிங்ஸ் தனியா இருக்குமா? அப்போ ஐ எம் இன்கம்ப்ளீட் அப்படிங்கிறான். She's sorry, but he does not want her pity. Finally, she caresses him and lays her head on his chest. They embrace and go inside home. கடைசியில் அழுதுட்டு அவ என்ன பண்றா, அவனை சமாதானப்படுத்திடுறா. They embrace and get into the home. Okay, now she wants to lead her life with Kapila அப்படிங்கிறது புரியுது. அவ எப்பவுமே she is attracted towards Kapila அப்படிங்கிறது நம்ம ஆரம்பத்துல இருந்து பார்த்துட்டே தான் வரும். அவளுக்கு அந்த மஸ்குலர் கபிலா தான் ரொம்ப பிடிச்சிருக்கு, rather than the intelligent தேவதத்தா அப்படிங்கிறது திரும்பவும் she is proving here. Okay, Bhagavata sings of the river and its lack of memory, while the female chorus joins into sing of the waterfall. Okay, Devadatta enters with a sword and 2 dolls. இப்போ சீன் மாறுது, கொஞ்ச நாள் ஆயிடுச்சு. தேவதத்தா அந்த வீக் முடிஞ்சு அவன் ஃபேர்ல இருந்து வர்றான், தெரிஞ்சிருச்சு அவனுக்கு, விஷயம் தெரிஞ்சிருச்சு. ஒய்ஃப் வந்து கபிலாவை தேடி போயிட்டான்னா ஒரு பயங்கர கோபத்தோட ஒரு கத்தி எடுத்துட்டு 2 டால்ஸ், அந்த குழந்தைக்காக வாங்கின 2 டால்ஸையும் தூக்கிட்டு வரான். He asks Bhagavata if Kapila lives here, and Bhagavata is reluctant to reply. Devadatta asks how long she has been here, and he says 4 or 5 days. அவன் வந்து பாகவதாவை தான் வழி கேட்கிறான், இங்கதான் கபிலா இருக்கானா அப்படின்றப்போ பாகவதா சொல்றதுக்கு பயப்படுறாரு. தேவதத்தா கேட்கிறான், இவ எத்தனை நாளா இங்க இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு. she, that is பத்மினி. அப்போ அவர் சொல்றாரு 4 or 5 days இங்கதான் இருக்கா அப்படின்னு சொல்றாரு. Devadatta has been wanting to taste the blood of his former friend, but now he stops before the hut. அவனோட ரத்தத்தை பார்க்கத்தான் வந்திருக்கேன், என் ஃப்ரெண்டோட ரத்தத்தைன்னு சொல்லிட்டு வரான். கபிலா comes out and says he has been waiting for Devadatta. கபிலாவும் உள்ள இருந்து வெளியே வர்றான், ரூம்குள்ள இருந்து. அவன் சொல்றான், நான் உனக்காக தான் காத்திருக்கேன் நண்பான்ட்டு வரான். He is not fearful, only eager. ஆனா 2 பேருக்கு இடையிலயும் ஒரு பயம் எல்லாம் ஒண்ணுமே இல்ல. They talk together. அவ்வளவு கோவத்தோட வந்தாங்கல்ல, ஒருத்தர் பார்த்தோம்னா 2 பேரும் பேசிக்க ஆரம்பிச்சுட்டாங்க. Kapila saying the body was not made for this life and resisted but had its revenge. 2 பேரும் அந்த பாடி எக்ஸ்சேஞ்ச் ஆன அந்த எக்ஸ்பீரியன்ஸ் எல்லாம் பேசிக்க ஆரம்பிக்கிறாங்க. ஆக்சுவலா அங்க பயங்கர ஃபைட் இருக்கும் அப்படின்னு நினைச்சா 2 பேரும் பேசிட்டு இருக்காங்க. He explains that the body gave him new feelings to the extent that he even started writing poetry. டே தெரியுமா, இந்த பாடி எனக்கும் இந்த பாடிக்கும் சம்பந்தமே இல்லை, ஆனா நான் என் தலைக்கும் இந்த பாடிக்கும் என்ன சம்பந்தம், ஆனா நான் பொயட்ரி எழுதுறேன்னா பாருன்னு கபிலா சொல்லிட்டு சிரிக்கிறான். They laugh and Devadatta says he wanted Kapila's power but not your wildness. தேவதத்தா சொல்றான், உன்ன மாதிரி ஸ்ட்ராங்கா இருக்கணும்னு நினைச்சேன், ஆனா காட்டுத்தனமா இருக்குடா உன் உடம்பு, இஷ்டத்துக்கு நீ இழுத்துட்டு போகுது, நானே பிரியப்படலனாலும் எவன் கூடயோ போய் சண்டை போடுறேன் அப்படிங்கிற மாதிரி அவன் சொல்லிட்டு இருக்கான். He then asks if Kapila loves Padmini and Kapila replies yes. அப்போ தேவதத்தா கேட்கிறான், நீ பத்மினி லவ் பண்றியா அப்படின்னு சொல்லிட்டு கபிலாட்ட. கபிலா says yes. தேவதத்தா says he does too. அப்ப தேவதத்தா சொல்றான், எனக்கும் பத்மினிய ரொம்ப பிடிக்கும், I too love her ன்னு சொல்றான். கபிலா wonders if they could all live together but knows it cannot be done. ஆனா இந்த ஒரு லைஃப் அப்படி லீட் பண்ண முடியாது, 2 பேரும் ஒரு விமனோட அப்படிங்கிறது வந்து it is not possible in this society. தேவதத்தா says this is why he brought this word. ஒன்னு தேவதத்தா சொல்றான், அதனாலதான் நான் வாளோட வந்திருக்கேன் அப்படின்னு சொல்றான் தேவதத்தா. இதுக்கு வந்து இப்படி ஒரு லைஃப் இந்த சொசைட்டில லீட் பண்ண முடியாது, நம்ம ஃப்ரெண்ட்ஸ் தான், அவளை 2 பேருக்கும் பிடிக்கும் தான், அவளும் நம்ம 2 பேர் மேலேயும் பிரேமா இருக்கா, பட் இட்ஸ் நாட் பாசிபிள். ஒன் கேனாட் லிவ் with 2 men cannot live with 1 wife. அது வந்து இந்த சொசைட்டில பாசிபிளே இல்லை. ஸோ தட் இஸ் வை ஐ ப்ராட் திஸ் வேர்ட் அப்படிங்கிறான். கபிலா கோஸ் டு கெட்ஸ் இஸ் ஒன், நானும் என்னோட வாள் எடுத்துட்டு வரேன்டா அப்படின்ட்டு போறான். பாகவதா says a crack has opened in the earth's face. பாகவதா சொல்றாரு, பூமியே அப்படியே பிளக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவர் அந்த கதை சொல்றவர் இல்லையா, அதை அப்படி சொல்றாரு.
அப்போ என்ன சண்டை நடக்க போகுதுன்னு. ஏன்னா கபிலாவோட உடம்பு என்னதான் தேவதத்தா வந்து வீக்கா மாத்திக்கிட்டாலும் அது கபிலாவோட உடம்பு. இன்னொரு பக்கம் கபிலா தேவதத்தா உடம்ப ட்ரெயின் பண்ணியிருக்கான். ஸோ 2 பேருமே ஸ்ட்ராங்கான பெர்சன்ஸ் 2 பேர் ஃபைட் பண்ண போறாங்க. கபிலா அண்ட் தேவதத்தா ஹோல்ட் தியர் ஸ்வொர்ட்ஸ் பிஃபோர் தெம்செல்வ்ஸ். தே நோ தே போத் மஸ்ட் டை. 2 பேருக்கும் தெரியும் 2 பேரும் சாகணும் அப்படிங்கிறது தெரியும். தே கேரி அவுட் அ ஸ்டைலிஷ்ட் ஃபைட் அண்ட் பத்மினி கம்ஸ் டு வாட்ச். அவங்க ஒரு மாதிரி ஸ்டைலா ஃபைட் பண்றாங்க. பயங்கரமா இல்ல, ஸ்டைலிஷ்டா இருக்கு அவங்க ஃபைட். பத்மினி வந்து அதை வாட்ச் பண்ணிட்டு இருக்கா. அவளுக்கும் தெரியும் இது வந்து அப்படிதான் முடியணும், ட்ராஜடியா தான் இது முடியணும்னு. பாகவதா sings as they would each other and as they wound each other and then finally டை கொலாப்சிங். ஸோ பாகவதா வந்து கடைசியில பாடுறாரு. 2 பேரும் சண்டை போட்டுட்டு ஒருத்தர் wound பண்ணிட்டு செத்துடுறாங்க. சாகணும்னே 2 பேரும் சாகுறாங்க. பத்மினி leans down to them and says they have burned, lived, fought, embraced and died அப்படின்னு சொல்றா. அவங்க 2 பேரும் அழகா வாழ்ந்து சண்டை போட்டு திரும்பவும் அணைச்சிட்டு இறந்து போயிட்டாங்க அப்படின்னு. She wishes they could have lived together but this was the only way. அவங்க 2 பேரும் சந்தோஷமா வாழ்ந்திருக்கணும். ஆனா நான் இருக்கேன் இல்லையா, அவங்க எப்படி வாழ முடியும்? அதனால இதுதான் ஒரே வே. அதனாலதான் அவளும் வேடிக்கை பார்க்கறான். ஓகே, அவளுக்கும் ஒன்னும் தெரியல, இதுக்கான ஆன்சரே கிடைக்கல. Bhagavata asks her if he can help. She says that he needs to take the child away and give him to the hunters to raise him as Kapila's son. Then, when he is 5, he needs to go to the Brahmin Vidyasagara of Dharmapura and be raised as Devadatta's son. As for her, she will perform sati and die. She gives the dolls to her son and calls to call it. She says to give the dolls to her son and calls to call. Okay, this is பாகவதாட்ட அவங்க வந்து பத்மினி அவங்க 2 பேரும் இறந்துட்டாங்க. நான் அவ என்ன சொல்றான்னா பாகவதாட்ட ஒரு ஹெல்ப் கேட்கிறா. என்ன கேட்கிற, அந்த குழந்தைய நீங்க கொண்டு போங்க, இந்த இதுல இருக்கிற ஹண்டர்ஸ் இருப்பாங்க, வேட்டைக்காரங்க இருக்கிறாங்க இந்த இதுல ஃபாரஸ்ட்ல, அவங்ககிட்ட கொடுத்துட்டு இது கபிலா சன்னு சொல்லுங்க, அவங்க நல்லா பார்த்துப்பாங்க. 5 இயர்ஸ் வரைக்கும் அவங்க வளர்க்கட்டும். அடுத்ததா 5 இயர்ஸ்க்கு மேல அவன் படிக்கணும் இல்லையா, அதனால அப்ப கொண்டு போய் தேவதத்தாவோட அப்பா கிட்ட கொண்டு போய் இந்த குழந்தைய விட்டுருங்க அப்படின்னு சொல்றா. ஓகே, அங்க போய் விட்டீங்கன்னா he needs to go to the Brahmin Vidyasagara of Dharmapura and be raised as Devadatta's son. அங்க போய் வந்து பிராமின் கிட்ட விட்டுருங்க. மேபி he is the father of Devadatta. அவர்கிட்ட கொடுத்தீங்கன்னா he would grow up the child அப்படின்னு. As for her, she will perform sati and die. அவ வந்து என்ன முடிவெடுத்திருக்கானா, நான் சத்தி பண்ணிக்க போறேன். தட் இஸ் சத்தின்னா உங்களுக்கு தெரியும்ல, ஹஸ்பண்டோட பயர்ல, அதாவது ஃபியூனரல் ஃபயர் இருக்கு இல்லையா, அது பயர் அப்படின்னு சொல்லுவாங்க, அதுல வந்து குதிச்சு இறந்து போறேன் அப்படின்னு சொல்றான். She says to give the dolls to her son and calls to Kali. Padmini is on a palanquin covered with flowers. The flames consume her. The female chorus wishes her goodbye and says the Lord of Death will be pleased with her offering of 3 coconuts. Okay, so பத்மினி வந்து ஒரு ஃப்ளவர்ஸோட ஒரு பாலன்குயின் மாதிரி வந்து அப்படியே ஃப்ளேம்ஸ்குள்ள குதிச்சிடுறா. அந்த ஃப்ளேம்ஸ் வந்து அவள் அப்படியே உள்வாங்கிக்குது. அந்த தீ ஜுவாலைகள் அவள் அப்படியே அணைச்சுக்குது. ஓகே, Bhagavata announces that she has become a sati, but no one knows where she carried this out. அப்ப பாகவதா சொல்றாரு, அவ சத்தி பெர்ஃபார்ம் பண்ணா, ஆனா யாருக்குமே தெரியாது அவ எங்க பெர்ஃபார்ம் பண்ணான்னு அப்படின்னு சொல்றாரு. The hunters only point to the tree of the fortunate lady and say, on the night of the new moon, a song rises from the roots and the tree fills the air with fragrance. அவ எங்க இறந்தா எப்படி இறந்தான்னு தெரியாது, ஆனா சத்தி கமிட் பண்ணிட்டா இறந்து போயிட்டா அப்படின்ற மாதிரி தெரியும். அப்போ அந்த ஊர்ல இருக்க ஹண்டர்ஸ், அந்த ஃபாரஸ்ட்ல இருக்க ஹண்டர்ஸ் என்ன சொல்றாங்கன்னா, அந்த ஃபார்ச்சுனேட் லேடி ட்ரீ இருக்கு இல்லையா, அதுதானே அந்த ட்ரீல இருந்து தானே அந்த பிரச்சனை ஆரம்பிக்கும். ஸோ அந்த ட்ரீயை காமிச்சு சொல்லுவாங்க, இந்த ட்ரீயோட ரூட்ஸ்ல இருந்து ஒவ்வொரு அந்த நியூ மூன் அமாவாசை அன்னைக்கும் ஒரு பாடல் வந்து பாடுற சத்தம் கேட்கும். ரூட்ஸ்ல இருந்து கிளம்பி அப்படியே அந்த பூக்களோட மனத்தோட கலந்து அது போயிடும் அப்படின்ற மாதிரி சொல்றா. the tree and fills the air with fragrance. அந்த காற்றே அப்படியே நறுமணம் வீசும்னு சொல்றாங்க. Kapila enters, as strong as he was at the beginning of the play. Bhagavata asks Kapila if it is really him and how he can live here. Kapila shrugs the bees do and excuse me, இது வந்து திரும்ப வந்திருக்கு. I'll just cut this off. Sorry for that interruption. இப்போ பார்த்தீங்கன்னா நான் இந்த ஸ்டோரி கிட்டத்தட்ட மெயின் ஸ்டோரி நம்மளுக்கு முடிஞ்சிருச்சு. நவ் பாகவதா நோட்டிசஸ் ஆக்டர் 2. நம்ம இப்போ we should remember the first story, அதாவது சப்ளாட் ஒன்று பார்த்தோம்ல, ஹயவதனாவோட ஸ்டோரி. ஹயவதனா வந்து ஹார்ஸ் ஃபேஸ்ட் மேன் அப்படின்னு பார்த்தோம். இந்த ஹார்ஸ் ஃபேஸ்ட் மேனுக்கு என்ன அட்வைஸ் பண்ணியிருப்பாங்கன்னா, நீ போய் இந்த ஹார்ஸ்
ஆக்டர்கிட்ட சொல்லியிருப்பாரு. அந்த ஹார்ஸ கூப்பிட்டு போய் காளி டெம்பிள்க்கு போன்னு தான் அவர் அட்வைஸ் பண்ணியிருப்பாரு. இந்த பர்ட்டிகுலர் காளி டெம்பிள்க்கு தான் கூப்பிட்டு போக சொல்லியிருப்பார். ஓகே, Bhagavata notices actor 2 rushing towards him. He is flustered, telling Bhagavata that he almost died from fright because he was coming down the road and he heard someone singing the national anthem and assumed it was a true patriot. So he went to investigate. To his utter shock, he saw a horse singing. Before the Bhagavata can make sense of this, actor 1 returns with a serious sulky little boy of 5 years old. இப்போ என்னன்னா திரும்ப வந்து அந்த பாகவதா அந்த ஸ்டேஜ் சீக்வன்ஸ் திரும்ப வருது. பாகவதா கதை சொல்லி முடிச்சிடுறாரு. சொல்லி முடிச்சோன்னே ஆக்டர் 2 ஓடி வரான். இங்க நான் வர்ற வழியில திடீர்னு நேஷனல் ஆந்தம் பாடுற சத்தம் கேட்டேன். யாரு நேஷனல் ஆந்தம் இவ்வளோ நல்லா பாடிட்டு இருக்காங்களேன்னு போய் பார்த்தேன். பார்த்தா அங்க ஒரு ஹார்ஸ் பாடிட்டு இருந்ததுங்க அப்படின்னு சொல்றாரு. கொஞ்ச நேரம் அவருக்கு புரியல. அப்புறம் அவர் கெஸ் பண்றாரு, ஹார்ஸ் பாடுதா அப்படின்னு அவருக்கு வந்து ஞாபகம் ஹயவதனா மேல போயிடுச்சு. அப்போ ஆக்டர் 1 அங்க வரான். அவன் வந்து ஒரு 5 year பாய கூப்பிட்டுட்டு வரான். Bhagavata addresses actor 1 saying he was just thinking about him because of Hayavadana. Actor 1 says Hayavadana shooed him away as soon as they got to the Kali temple. Bhagavata asks who the child is, but the boy does not reply. இப்போ ஆக்டர் 1 பார்த்தோன்னு பாகவதா கேட்கிறாரு, இப்பதாண்டா உன்னை நினைச்சேன், ஹயவதனா கூப்பிட்டு போனியே என்ன ஆச்சு அப்படின்னோன்னு, நான் காளி டெம்பிள் வரைக்கும் தான் கூப்பிட்டு போனேன், அப்புறம் என்னாச்சுன்னே தெரியல, அவன் வேகமா போயிட்டான் அப்படின்னு சொல்லி ஆக்டர் 1 வந்து சொல்றான். அப்போ பாகவதா வந்து சரி இந்த பாய் யாரு, ஒரு சைல்டு கூப்பிட்டு வந்திருக்கேன், 5 year பாய், அவன் யாரு அப்படின்னு சொல்லி கேட்கிறாரு. ஓகே, the actor says that children of his age should be out talking a dictionary, but this boy won't even talk, let alone smile. எங்க இந்த வயசு பசங்க இப்ப என்னென்னவோ பேசுறாங்க, டிக்ஷனரியில இருக்க வேர்ட்ஸை விட அதிகமா பேசுறான், ஆனா இவன் ஒரு வார்த்தை கூட பேச மாட்டாங்க அப்படின்னு சொல்றான். Actor 1 was passing through a village of hunters when a woman came out with a child and gave it to him saying it belonged to the city. நான் வந்து ஒரு வில்லேஜை தாண்டி வந்துட்டு இருந்தேன். அந்த வில்லேஜ்ல நிறைய ஹண்டர்ஸ் இருக்காங்க. அந்த ஊரை சேர்ந்த ஒரு லேடி வந்து இந்த பையன் வில்லேஜுக்குள்ள வாழ வேண்டியவன், சாரி சிட்டிக்குள்ள தர்மபுராக்குள்ள வாழ வேண்டியவன் சொல்லி இந்த குழந்தைய கையில கொடுத்தாங்க அப்படின்னு சொல்றான். ஓகே, சோ அது வந்து பத்மினியோட சைல்டு தான். பாகவதா wonders at this and reaches to touch the child's dolls. அப்ப அவர் அப்படியே பார்த்துட்டே பார்த்தா அந்த சைல்டோட டால் கையில வச்சிருக்கு. உடனே அவருக்கு ஞாபகம் வந்துருச்சு அந்த சைல்டு யாரோட child அப்படின்னு. டால்ஸ் பார்த்தோம்னா அவருக்கு தெரிஞ்சிருச்சு. The child becomes incensed. Bhagavata has a glimmer of an idea as to who the child is and asks to see his shoulder. உடனே அந்த சைல்டோட ஷோல்டர் டவுட் வந்து ஷோல்டரை பாக்குறாரு. The boy allows him and Bhagavata triumphantly announces it is Padmini's son. ஏன்னா அந்த மோல் இருக்குன்னு சொல்லியிருப்பா இல்லையா, அந்த மோல் வந்து இப்போ இருக்குது. அதை பார்த்தோம்னா அவருக்கு நல்லா புரிஞ்சிருச்சு, this is Padmini's son அப்படின்னு சொல்றாரு. Actor 2 has been shouting and finally Bhagavata heeds him. இப்போ ஆக்டர் 2 திரும்ப கத்திட்டு இருக்கான். Actor 2 says he saw a full horse, not a horse-headed man like Bhagavata thought. Actor 2 வந்து சொல்றான், சார் நீங்க சொல்ற மாதிரி தலை மட்டும் குதிரை மாதிரி இருந்தவன் இல்ல சார், இவன் ஃபுல் ஹார்ஸே பாடுது சார் அப்படின்னு சொல்லிட்டு ஓடி வரான். Suddenly a voice is heard and Hayavadana appears. அப்ப திரும்ப பேசுற சத்தம் கேக்குது. பார்த்தா ஹயவதனா ஸ்டேஜுக்கு வந்துருச்சு. He is a full horse now. இப்போ ஹயவதனா எப்படி தெரியுமா வந்திருக்கு, ஃபுல் ஹார்ஸா வந்திருக்கு. இப்போ அகெயின் ஹெட் வின்ஸ் அப்படிங்கறத நம்ம பாக்குறோம். ஹயவதனா இந்த ஃபர்ஸ்ட் சீன் நம்ம எப்படி பார்த்திருப்போம், தலை மட்டும் ஹார்ஸா இருக்கும், உடம்பெல்லாம் மனுஷனா இருக்கும். அது என்ன சொல்லுவோம், கம்ப்ளீட் மேன் ஆகணும்னு சொல்லிதான் போயிருக்கும். ஆனா இப்ப என்னவாயிடுச்சு, கம்ப்ளீட் ஹார்ஸ் ஆயிடுச்சு. ஏன்னா தலை ஹார்ஸா இருந்ததுனால அது ஃபுல் பாடி என்னவாயிடுச்சு, அந்த தலையோட இஷ்டத்துக்கு தான் மாறி இருக்கு. He happily greets Bhagavata and actor 1. They all laugh together and the little boy does as well to their surprise. இப்போ அந்த பாகவதாவும் பார்த்துட்டு வந்து ஃபுல் ஹார்ஸா வந்தோன்னே அவர் வந்து நான் கம்ப்ளீட்னஸ் வேணும், நான் முழுமையடையணும்னு போய் வேண்டினேன், காளியனே இப்படி மாத்திட்டா அப்படின்னு சொன்னோன்னே எல்லாரும் சிரிக்கிறாங்க. ஓகே, அவன் மேன் ஆகணும்னு நினைச்சான், ஆனா என்ன ஆயிடுச்சு, இப்ப ஹார்ஸ் ஆயிட்டான், ஆனா இன்னமும் பேசிட்டு இருக்கான். அப்படி அதை வந்து அவன் தன்னோட கதையை சொன்னோன்னே எல்லாம் சிரிக்கிறாங்க. அந்த பையன் வந்து எதுக்குமே அசைஞ்சே கொடுக்காம சிரிக்காம உம்முனே இருந்த பையனும் அந்த ஹார்ஸ் பேசுறதெல்லாம் கேட்டு சிரிக்கிறதெல்லாம் கேட்டு அதுவும் சிரிக்க ஆரம்பிச்சு.
ஆரம்பிச்சிருச்சு. Bhagavata asked what happened when he went to the goddess. Hayavadana explains that he went to the temple and proclaimed he would chop off his own head, and the goddess Peevish asked what he wanted. He said he wanted to be complete, so she made him a horse. அப்போ வந்து பாகவதா என்னாச்சுப்பா அப்படின்னு கேட்கு, எப்படி உனக்கு இப்படி ஆச்சுன்னு ஹயவதனா எக்ஸ்பிளைன் பண்றான். சார் நான் கோயிலுக்கு போனேன்னா நீங்க சொன்ன மாதிரி காளி டெம்பிள்கிட்ட போய் காளிட்ட கேட்டேன், அவங்க குடுக்கல. வரும் உடனே ஒரு கத்தி எடுத்து நான் தலையை வெட்டிக்க போறேன்னு சொன்னோன்னா ஷி அப்பியர்ட் பிஃபோர் மீ. அப்போ என்ன வேணும்னு கேட்டாங்க. நான் கம்ப்ளீட் ஆகணும்னு சொன்னேன், ஏன்னா ஹார்ஸ் ஆக்கிட்டாங்க. இன்கம்ப்ளீட்டா இருக்காங்க இல்லையா, இன்கம்ப்ளீட். நான் கம்ப்ளீட் ஆகணும்னா அவங்க ஃபுல்லா என்ன ஹார்ஸ் ஆக்கிட்டாங்கன்னு சொல்றாரு. He had not even finished speaking to Kali, but yes, now he is a complete horse, not a complete man. நான் கம்ப்ளீட் அப்படின்னு மாத்திட்டாங்க, கம்ப்ளீட் மேன் என்ன சொல்ல உடல காளி அப்படிங்கிறாங்க அப்படின்னு ஹயவதனா சொல்லுது. He wishes he could get rid of his human voice, and that is why he has been singing the national anthem, since it seems like people who sing it ruin their voices. He begins to cry. ஓகே, ஆனாலும் எனக்கு இப்போ ஒரு பெரிய குறை என்ன தெரியுமா, எனக்கு கம்ப்ளீட் ஹார்ஸ் ஆனதுல ரொம்ப சந்தோஷம். ஆனா எனக்கு இந்த வாய்ஸ் இருக்கிறதுனால பிரச்சனை. இன்னமும் என்ன மனுஷனோடையும் குதிரையோட எதுல சேர்த்தின்னு தெரியாம இருக்கேன் பாத்தீங்களா. எந்த ஹார்ஸாவது பேசுமா, ஆனா நான் பாருங்க பேசிட்டு இருக்கேன். எப்படியாவது இந்த வாய்ஸை விட்டு அழிச்சிட்டு நானும் ஹார்சஸ் மாதிரி ஐ ஷுட் நே லைக் அ ஹார்ஸ் அப்படின்னு நினைக்கிறேன். பட் எனக்கு இன்னும் பேச்சு தான் வருது, என்ன பண்ணட்டும் அப்படின்னு சொல்லிட்டு அழுகுறான். அதனாலதான் நான் விதவிதமா ட்ரை பண்ணிட்டு இருக்கேன். இந்த நேஷனல் ஆந்தம் வித்தியாசமா இருக்கா, இதை கத்தி கத்தி பாடினா வாய்ஸ் கெட்டு போயிரும்னு பாக்குறேன், அதான் ட்ரை பண்றேன் அப்படின்னு சொல்லி அதை ஒரு காமெடி வேற பண்றான். The boy tells him not to cry, so Hayavadana stops. அப்போ அந்த குழந்தை வந்து ஹயவதனாட்ட அழுகாத அப்படின்னு சொல்லும். And says he will not give up trying. சரி நான் ஒன்னும் இல்ல, நான் ட்ரை பண்றேன், அழுக மாட்டேன் ஹயவதனா சொல்றான். He tells the boy if he comes into his back he will sing a song he knows. சரி வா, என் முதுகு மேலே ஏறிக்கும், நான் உனக்கு ஒரு பாட்டு பாடுறேன்னு சொல்லி அந்த குழந்தைய ஹயவதனா மேலே ஏத்திக்குது. Bhagavata puts the boy on the horse's back and begins a song at Hayavadana's request. குழந்தை மேலே ஏத்தி விட்டுட்டு அவரே ஒரு பாட்டு பாடுறாரு. It is a sad song. Hayavadana notes, but Bhagavata replies the beauty is in child's laughter. அது sad song தான், ஆனாலும் குழந்தை வந்து சிரிக்க ஆரம்பிச்சிருது. Hayavadana disagrees and says this sentimentality has been the bane of our literature and national life because it promotes escapism. அது வேற சில விஷயங்களும் இது என்னது, இது லிட்ரேச்சர்னாலே சோகமா இருக்கு அப்படின்ற மாதிரி கமெண்ட் பண்ணுது. The boy wants Hayavadana to laugh again, and as the horse does so, he begins to lose his human voice and can only neigh. இப்போ ஹயவதனாட்ட அந்த பாய் சொல்றான், திரும்பவும் சிரியேன் அப்படின்னு சொன்னா ஃபர்ஸ்ட் ஒரு தடவை நல்லா மனுஷன் வாய்ஸ்ல சிரிக்கிறான். திரும்ப சிரி அப்படின்னு சொல்றப்போ இப்போ வந்து மனுஷன் வாய்ஸே வரல. அதுக்கு என்னன்னா இப்போ வந்து கணக்க ஆரம்பிக்கிறான் குதிரை மாதிரி. ஓகே, he started neighing. அந்த கணக்கிறது தான் என்ன சொல்லுவாங்க, it neighs அப்படின்னு சொல்லுவாங்க. this is the horse neighs அப்படின்னு சொல்லுவோம். ஓகே, இப்போ கணக்கிறான். he leaps with joy and the child enjoys bouncing up and down his back. ரொம்ப சந்தோஷமா ஹயவதனா, நீ எவ்வளவு கஷ்டப்பட்டு இந்த வாய்ஸை போக்கணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். இந்த குழந்தை சொன்னோன்னு பாரு எனக்கு வாய்ஸ் மாறிடுச்சு, சிரின்னு சொல்லிச்சு, நான் சிரிச்சேன், எனக்கு வாய்ஸ் மாறி இப்ப நே பண்றேன் பாருன்னு. அதுக்கு அதை இப்ப எக்ஸ்பிரஸ் பண்ண முடியாது இல்லையா, அதனால மேலையும் கீழையும் குதிக்குது அந்த ஹார்ஸ். பாகவதா ஸ்மைல்ஸ் தட் அட் லாஸ்ட் ஹயவதனா ஹஸ் பிகம் கம்ப்ளீட். இப்போ பாகவதாக்கு ரொம்ப சந்தோஷம். என்னன்னா ஹயவதனா இப்ப கம்ப்ளீட் ஆயிட்டான். ஓகே, ஹி இஸ் ஃபுல்லி எ ஹார்ஸ். மனுஷனோட எந்த இதுவுமே கிடையாது, ஹி இஸ் ஃபுல்லி எ ஹார்ஸ். He tells the actors to tell the Brahmin his grandson is coming on a large white horse and to throw away the dolls. அவன் என்ன சொல்றான்னா, அந்த ஆக்டர்ஸ்ட போய் நீ அந்த பிராமின்ட்ட இந்த குழந்தைய கூப்பிட்டுட்டு போ, அந்த பிராமின் தேவதத்தாவோட ஃபாதர்ட்ட இந்த குழந்தைய கூப்பிட்டுட்டு போ. அவங்க என்ன சொல்லணும் அப்படின்னு சொன்னா, உன்னோட கிராண்ட்சன் வர்றான், ஒரு ஒயிட் ஹார்ஸ்ல வரான்னு சொல்லி அந்த டால்ஸை தூக்கி போட்டுட்டு இந்த குழந்தைய கூப்பிட்டு போன்னு சொல்றான். He is happy with the fate of all and thanks Ganesha for fulfilling dreams. அவர் கடைசியா திரும்பவும் கணேஷாக்கு தேங்க் பண்ணி முடிக்கிறாரு. என்ன ஆரம்பிச்சப்போ கணேஷாவை இது பண்ணிட்டு ஆரம்பிச்சிருப்பாரு, ப்ரே பண்ணிட்டு ஆரம்பிச்சிருப்பாரு. Now he thanks Ganesha. It is time he tells Hayavadana to pray and thank the Lord for having ensured the completion and success of our play. So completion எல்லாத்துக்குமே வேணும், பிளேயும் வந்து நல்ல கம்ப்ளீட் ஆயிடுச்சு, சக்சஸ் ஆஃப் த பிளேக்கு நீயும் வேண்டிக்கோ ஹயவதனா அப்படின்னு சொல்லிட்டு he completes this play Hayavadana. Okay, so summary has been taken from sources, browsed sources, that's also given here. And so we come to know that Hayavadana is a
இந்த இந்த ப்ளே பார்த்தீங்க அப்படின்னு சொன்னா, மேபி ட்ரெடிஷ்னலா நம்ம கொஞ்சம் ஒரு சில விஷயங்கள் வந்து ஒத்துக்க முடியாதபடி இருக்கும். அ தட் இஸ் நாட் அக்செப்டபிள் டூ த சொசைட்டி அப்படிங்கிற மாரி இருக்கும். பட் அந்த கம்ப்ளீட்னஸ் எப்படி ஹெட் டாமினேட்ஸ் அப்படிங்கிற ஒரு தட் இஸ் த மெயின் தீம். ஓகே. ஹெட் இஸ் த டாமினேட்டிங் ஃபேக்டர் ஆஃப் எனி கிரீச்சர் அப்படிங்கிறது தான் வந்து இங்க மெயின் தீமா நம்ம பார்க்குறோம். ஹோப் யூ லைக் மை எக்ஸ்பிளனேஷன். Like and subscribe for more such videos. Press the bell icon for continuous notifications and thank you for watching.